ஒன்றுமில்லாத நிலைமையில உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னான், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னான், என் தேவன் உங்களை நிச்சயமாகவே தாயின் கருவிலே உருவான நாள் முதல் கொண்டு நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். உங்களுக்கு தீமை விளைவிப்பதற்காகவே அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். உபத்திரவத்தில் உங்களை தள்ளுவதற்காகவே அநேகர் காத்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையை சீரழிப்பதற்காக அநேகர் காத்து கொண்டிருக்கலாம். நமக்கு விரோதமாக எந்த சத்துருவு எழும்பினாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். சொந்த சபையில, சொந்த குடும்பத்துல, சொந்த பகுதியில, சொந்த வேலை செய்யற இடங்கள்ல சத்துரு எழுப்பி கொண்டு போய் தெரியுமா, அவனுடைய நோக்கம் உங்களை அழிப்பதற்காக. உன் ஊழியத்தை காலி பண்ணணும், உன் குடும்பத்தை காலி பண்ணணும், உன் வேலையை காலி பண்ணணும், உன் பிசினஸ் காலி பண்ணணும், உங்க சூழ்நிலையை ஒன்றுமில்லாம ஆக்கணும் என்று சொல்லி சத்துரு எழும்புவான். உங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலி ஆயிடுவாங்க. உன்னை எவன் ஒருத்தன் தள்ளணும்னு நினைக்கிறான், அவன் தள்ளுண்டு போவான். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது நம்மள ஒருத்தர் தொடணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க.